எனக்கு அம்மா தான் எல்லாமே. அவங்க உயிருக்கு ஆபத்து வர எந்த சந்தோஷமும் எனக்கு வேண்டாம். இதுக்கு மேல இத பத்தி என்கிட்ட பேசுறத நிறுத்திக்கங்க. தாயே, அம்மா மகா காளி, நீதம்மா நான் நினைச்சதை நல்லபடியா முடிச்சு தரணும். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. இதோ உங்க கையால சாமிக்கு போடுங்க. என்ன மன்னிச்சிடு துர்கா. உன்னை இந்த மாதிரி தர்ம சங்கடமான சூழ்நிலையில நான் தான் நிறுத்திட்டேன். என்ன நடக்குதுங்க? அதான் நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சே. இன்னும் என்ன பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? வர வர பரிகாரம் பண்ற கோயில் மாதிரியே ஆயிடுச்சு இந்த வீடு. இன்னும் என்னென்ன பரிகாரம் இருக்கோ? அம்மா ஒரு நிமிஷம் எந்திரிச்சு வாங்க. துர்கா, அந்த இலை எடுத்து கொடுமா. என்னங்க, அந்த இலைய வாங்கி உங்க முன்னாடி விரிச்சு வைங்க. இத உங்க கையால அவங்க கிட்ட கொடுங்க. அந்த அரிசியை வாங்கி 2 பேரும் தனித்தனியா கொட்டி அதை மட்டப்படுத்தி வைங்க. அந்த நெய்விளக்கு எடுத்து கொடுமா. இதையும் உங்க கையாலேயே கொடுங்கம்மா. தம்பி, அந்த விளக்க வாங்கி அரிசி மேல வைங்க.
துர்கா ஒரு மாதிரியா இருக்கா. எப்பவும் கலகலன்னு நல்லா ஆக்டிவா இருப்பாளே, இன்னைக்கு என்னாச்சு அவளுக்கு? இப்போ நீங்க 2 பேரும் உங்க கழுத்துல இருக்கிற மாலை எடுத்து 2 பேரும் மாத்தி போட்டுக்கோங்க. என்னதான் ஆச்சு இந்த துர்காக்கு? இவ எப்பவுமே இப்படி பண்ணதே இல்லையே, இன்னைக்கு திடீர்னு எந்திரிச்சு போயிட்டா. தம்பி ரிஷி, இப்போ நீங்க 2 பேரும் உங்க முன்னாடி இருக்கிற விளக்க தனித்தனியா ஏத்திக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. இனி இவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அப்படி மீறி ஏதாவது ஒண்ணு நடந்தா அது உங்க நன்மைக்காகத்தான். அப்போ மறுபடியும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சாமி? நான் சொன்னது இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழி இருக்குன்னு தான். கடவுளை மிஞ்சின சக்தி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நாம கடவுளை நம்புவோம். அப்ப நான் வரேம்மா. தாயே. ஆண்டி, என்ன ஆண்டி சொல்லிட்டு போறாரு? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மது. கல்யாணத்தை ரொம்ப தள்ளி போட வேண்டாம், சீக்கிரமா முடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. சரிங்க ஆண்டி. சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. என்னால இனிமே இந்த வீட்ல இருக்க முடியாது ரிஷி சார். ஒவ்வொரு தடவையும் மதுமா உங்க பக்கத்துல நிக்கிறப்போ, உங்ககிட்ட நெருங்கி நெருங்கி பேசிருப்போ, என்னையும் மீறி கோவமும் அழுகையுமா உள்ளுக்குள்ள எரிமலையா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அது வெடிச்சு செதறி பெரிய பிரச்சனை ஆகிறதுக்குள்ள நானே இங்க இருந்து போயிடுறேன் சார். துர்கா, நீ திடீர்னு இங்க இருந்து கிளம்புனா தேவையில்லாம எல்லாருக்குமே சந்தேகம் வரும் துர்கா.
அதுவும் இல்லாம மது ரொம்ப வருத்தப்படுவா. அதோட அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்களும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இல்ல ரிஷி சார், நான் இங்க இருந்து போனா யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. போயிட்டாலேன்னு கொஞ்ச நேரம் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கல்யாண பிஸியில என்ன மறந்துடுவாங்க சார். இதுதான் சரியான நேரம். உங்க கல்யாணத்தை இருந்து பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா என்னையும் மீறி ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரிஷி சார். உன் கஷ்டம் எனக்கு புரியுது துர்கா. நீயாவது நிம்மதியா இருக்கணும்னு போன்னு சொல்றதா? எனக்கும் மதுக்கும் நடக்க போற கல்யாணத்துல எந்த தடங்களும் வந்துடாம பாத்துக்க உன்னாலதான் முடியும் இருன்னு சொல்றதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல துர்கா. இப்போதைக்கு நீ என்ன நிலைமையில இருக்கியோ அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன். முடிவை நீ தான் எடுக்கணும். இந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் வராம பாத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இந்த கல்யாணத்துக்கு நானே தடங்கள் ஆயிடுவேணும்னு நான் நினைக்கிறேன் சார். அதான் நான் போயிடுறேன்னு சொல்றேன். நீ சொல்றது எனக்கு புரியுது துர்கா. இந்த மாதிரி நிலைமையில எந்த பொண்ணா இருந்தாலும் கண்டிப்பா தனக்கான இடத்தை விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா நீ எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்கிற. இந்த மாதிரி மனசு வேற யாருக்கும் வராது துர்கா. நீ நினைச்ச மாதிரி கிளம்பு. ரிஷி சார், எனக்கு ஒரே ஒரு ஆசை, அதை நிறைவேற்றுறீங்களா? நீங்க ஆசையா அந்த முத்து மாலையை என் கழுத்துல போடுறேன்னு சொன்னப்பெல்லாம் நான் வேண்டாம் வேண்டான்னு உங்களை தடுத்தேன். இப்ப நானே கேக்குறேன், அந்த முத்து மாலைய ஒரு கோவில்ல வச்சு என் கழுத்துல போட்டு விடுங்க சார். அதை நினைச்சுக்கிட்டே என் காலத்தை நான் ஓட்டிடுவேன். எங்க என்னால உனக்கு எதுவுமே செய்ய முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன். நீ ஆசைப்பட்ட முத்து மாலையாவது உனக்கு போட்டு விட முடியுது. அது வரைக்கும் நான் அதிர்ஷ்டசாலிதான். ஆசை ஒரு நல்ல நாளா பார்த்து கண்டிப்பா நிறைவேற்றுவேன் துர்கா. பாஸ், பாஸ், தயவு செய்து துர்காவை ஏமாத்தாம கல்யாணம் பண்ணிக்கோங்க பாஸ். எப்படி கலகலன்னு இருந்த பொண்ணு இப்படி நடப்பணமா இருக்கிறத என்னால பார்க்க முடியல பாஸ். பாலாஜி, உனக்கு தெரியாதா நான் எந்த அளவுக்கு துர்காவை லவ் பண்ணேன்னு? பாஸ் பாஸ், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த அதிர்ச்சியை தாங்க மாட்டாங்க, அதானே? என்ன பாஸ் பாக்குறீங்க? எல்லாத்தையும் நானும் கேள்விப்பட்டேன் பாஸ். உண்மையை சொன்னா சித்ராமாக்கு விஷயம் தெரிஞ்சா அதிர்ச்சி ஆக மாட்டாங்க. நமக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சேன்னு வருத்தம் தான் படுவாங்க. பாலாஜி, நீ என் மனசு ஆறுதலுக்காக என்ன வேணாலும் சொல்லலாம். ஒருவேளை நடக்க கூடாது நடந்துட்டா அதை தாங்கிக்கிற மனநிலைமை எனக்கு இல்லை. துர்கா உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் கூடவே இருந்துட்டு எனக்கே துரோகம் பண்ண பாக்குறாளா? பாஸ், உங்களுக்கு எப்படியோ நிச்சயதார்த்தம் நடந்ததுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் துர்கா தவிக்கிற தவிப்பு உங்களுக்கு தெரியாது பாஸ். துர்கா மாதிரி பொண்ணுங்க கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாஸ். தெரியும் பாலாஜி, அவ அப்படிப்பட்ட பொண்ணா இருக்கிறதுனால தான்
எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு அவளே போறேன்னு முடிவு எடுத்துட்டான். என்ன பாஸ் சொல்றீங்க? துர்கா இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டாளா? இது நடக்கவே கூடாது பாஸ், நடக்கவே கூடாது. காலம் மாறும், என்ன வேணாலும் நடக்கலாம் பாஸ். ஆனா அப்படி மாறுறப்ப அதை அனுபவிக்க துர்கா இருக்கணும் பாஸ். நான் போக விட மாட்டேன் பாஸ். ஏதாவது சொல்லி ஸ்டாப் பண்றேன் பாஸ். பாலாஜி சொல்றது கேளு. பாலாஜி, ஹலோ. சொல்லுங்க சார். ஆமா, இப்போ வா. ஓகே, இதை நான் வரேன். ஏண்டி இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? என்னாச்சு மது? ஏன் இப்படி கோவமா இருக்கீங்க? இத பார், இனிமே என் பேரை சொல்லி கூப்பிடுற வேலை வச்சுக்காத. அந்த தகுதியை நீ இழந்து ரொம்ப நேரம் ஆகுது. உன்னை என் க்ளோஸ் ஃப்ரெண்டா நினைச்சதுக்கு தான் என் லைஃபையே க்ளோஸ் பண்ண பாத்துட்டே. உன்னெல்லாம் ச்சீ. மதுமா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. நான் உங்க லைஃப க்ளோஸ் பண்ண பாக்குறேனா? ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சனா அடிக்கிற அடியில மண்டெல்லாம் செதறிடும். நீ ரிஷிய லவ் பண்ணல? என்ன உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு அதிர்ச்சியா இருக்கான்? நல்ல ஆளடி நீ. எப்ப பார்த்தாலும் மதுமாக்காக பண்றேன் மதுமாக்காக பண்றேன்னு இப்போ நல்லா பண்ணிட்டடி. மதுமா, நான் 2 மாசம் லண்டன்ல நிம்மதியா இருந்தது. என் கல்யாண விஷயத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நீ பாத்துப்பேன். ஆனா பிரச்சனையா நீ வருவன்னு நான் எதிர்பார்க்கல. மதுமா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப கூட நான் உங்க கல்யாணத்துக்கு தடங்கலா இல்ல. உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் போராடிக்கிட்டு இருக்கேன். உன் பேச்சிலே தெரியுது நீ பொய் சொல்றேன்னு. அப்புறம் நான் சொன்னப்பெல்லாம் நான் நம்பல. இப்பதான் எனக்கு புரியுது. நீ ரொம்ப நாளாவே பிளான் பண்ணிருக்க. இது தெரியாம நானே உன்னை ரிஷி கூட நெருக்கமா பழக விட்டுருக்கேன். இப்பதான் தெரியுது நீ யாருன்னு. மதுமா, நான் இப்ப கூட சொல்றேன். நான் இங்க இருக்கிறதே உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான். இல்லனா நான் எப்பவோ போயிருப்பேன்.
இது என்ன ரொம்ப நேரமா கையில வச்சிருக்க? நிச்சயதார்த்த பத்திரிக்கைய வச்சுக்கிட்டு என்ன பண்ற? குடு. இல்லம்மா அது ஒண்ணும் இல்ல. குடுன்னு சொல்றேன்ல. அது ஒண்ணும் இல்லம்மா. நீ இந்த அளவுக்கு மறைக்கிறனா அதுல ஏதோ இருக்கு. குடு. மதுமா மதுமா வேண்டாம் மதுமா.